வணக்கம் and welcome to home cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி chicken sukka. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 துண்டு பட்டை, 4 லவங்கம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 8 காஞ்ச மிளகாய், இதுவும் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிருங்க. அதே பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் இட்டு ஒரு வெங்காயம் நறுக்குனது, 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி நறுக்குனது, ஒரு சின்ன பீஸ் புளி, இது எல்லாத்தையும் வறுத்துட்டு எடுத்து வச்சிருங்க. முதல்ல வறுத்த மசாலாவை தண்ணி இல்லாமல் அரைக்கணும். வதக்குன வெங்காயம் இஞ்சி பூண்டியும் போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைக்கணும். அடுத்தது நம்ம சுக்கா பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதில் 4 ஏலக்காய், 3 மீடியம் சைஸ்ட் வெங்காயம் நறுக்குனது போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. அடுத்தது சிக்கன் பீசஸை கடாயில் போட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் தேவையான அளவு உப்பு, தண்ணி, இது ரெண்டையும் சேர்த்து அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் வேக வைக்கணும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு, மசாலாவும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்தது கடைசியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சம் ரைஸில் சாம்பார் ரசம் விட்டு கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.